ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாய ச விஷ்ணுவாஹன நமஸ்துப்யம் க்ஷேமம் குரு சதா மம. இன்றைய பாடல்: வனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா. வனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா. நீலமேக சுந்தரா நாராயண கோவிந்தா. நீலமேக சுந்தரா நாராயಣ ಗೋವಿಂದ. ವನಮಾಲಿ ರಾಧಾರಮಣ ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ. ಭಕ್ತ ಹೃದಯ ಮಂದಾರ ಭಾನುಕೋಟಿ ಸುಂದರ. ಭಕ್ತ ಹೃದಯ ಮಂದಾರ ಭಾನುಕೋಟಿ ಸುಂದರ. ನಂದ ನಂದ ಗೋಪ ವೃಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಂದ ನಂದ ಗೋಪ ವೃಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ நாராயண கோவிந்தா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு எப்பயுமே கெட்ட கெட்ட கனவாவே வந்துட்டு இருந்தது. தினமும் கெட்ட கெட்ட கனவு வர்றதுனால 2 ஜோசியர்களை கூப்பிட்டு என்னோட ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு அந்த ராஜா. 2 ஜோசியர்களும் அந்த அரண்மனைக்குள்ள வந்தாங்க. ஒரு ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ராஜா கிட்ட, ராஜா, உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடியே உங்களோட மனைவி, குழந்தைங்க அப்படின்னு எல்லாருமே இறந்துடுவாங்க. நீங்கள் மட்டும் தனியாளாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. உடனே அந்த ஜோசியரை காவலாளிகளை கூப்பிட்டு சிறையில் தள்ள சொல்லி உத்தரவு போட்டார். அடுத்த ஜோசியரை கூப்பிட்டு அந்த ராஜா அவரோட ஜாதகத்தை பார்க்க சொன்னாரு. அந்த ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு அதே விஷயத்தை தான் கண்டுபிடிச்சாரு. அந்த ஜாதகப்படி ராஜாக்கு முன்னாடியே ராஜாவோட மனைவி, குழந்தைங்க அப்படின்னு எல்லாருமே இறந்து கடைசியில் அந்த ராஜா மட்டும்தான் வாழ போறாரு. ஆனா இந்த விஷயத்தை சரியா கணிச்சு சொன்ன அந்த ஜோசியரை சிறையில தள்ளினது ஞாபகத்துக்கு வருது. அதனால இப்ப நம்ப சொன்னா நம்மளுக்கும் அதே கதிதான் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சது. அதனால இந்த ஜோசியர் அதே விஷயத்த வித்தியாசமா சொன்னாரு. ராஜாவை பார்த்து, ராஜா, இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜா, அப்படியா, என் ஜாதகத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு. உங்களோட மனைவி, உங்களோட குழந்தைங்களை விட உங்களுக்கு ஆயுசு ஜாஸ்தி. அவங்க எல்லாரையும் விட நீங்க பூர்ண ஆயுசோட நிறைய காலம் வாழுவீங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே ராஜாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அந்த ஜோசியருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தாரு. நல்லா யோசிச்சு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜோசியர் என்ன சொன்னாரோ அதே தான் இந்த ஜோசியரும் சொன்னாரு. ஆனா அவர் உபயோகிச்ச வார்த்தைகள் தான் வேற. 2வது ஜோசியர் பயன்படுத்தின வார்த்தைகள் ராஜாவை சந்தோஷப்படுத்துச்சு. நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை, வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.